அருணகிரி சுவாமிகள் திருப்புகழ் 31வது பாடலை பாடியதை நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். இதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது இயல், இசை. அந்த இயலும் இசையும் மகிழ்ச்சியாக தந்து அந்த மகிழ்ச்சினாலே பெண்கள் மீது ஆசை வருகிறது. அந்த ஆசை, பெண்கள் மீது ஆசை வந்து இரவு பகல் பாராது மனது அவர்களையே சிந்தித்து அவர்களையே நினைத்து அவர்கள் மீதே இருக்கிறது. இப்படித்தான் பெரும்பாலான மக்கள் வாழ்கிறார்கள், நானும் வாழ்ந்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறார். ஆனால் உயர் கருணை புரியும் இன்பக்கடலை உடையவன் முருகப்பெருமான், அவனுடைய இன்பக்கடலிலே மூழ்கி உள்ளத்திலே அறியும் அன்பை நான் இத்துணை நாளாக செய்யவில்லையே முருகா, அந்த அன்பை, அறிவை, என் உள்ளத்திலே நீ இருக்கக்கூடிய அந்த அறிவை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறார். உன்னை நினைப்பதை விட்டுவிட்டு இந்த பெண்கள் மீதான இன்பத்திலே என் வாழ்க்கை சிதைந்து விட்டதே என்று வருந்துகிறார். அதற்கடுத்து அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், மயில் தகர்கள் இடையர் அந்த திணைக்காவில், அதாவது வேடர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த திணைபுணம் காக்கின்ற அந்த இடத்திற்கிலே சென்று வனத்திலே இருக்கிற அந்த குரமகளான வள்ளியை அணைந்த முருகப்பெருமானே, நீ கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்கிறாயே, நீ வாழ்கிற இந்த செந்தில் மலை இருக்கிறது அது கைலை மலைக்கு சமமானது, ஒப்பானது. அதனால் சரிமுகவ நிலைய கந்த பெருமாளே. எனவே இப்படிப்பட்ட இந்த விநாயக பெருமானின் தம்பியாகவும் இருக்கிற முருகப்பெருமானே என்று முருகனின் பெருமைகளை எல்லாம் அவன் வாழ்கிற இடம் இமயமலைக்கு ஒத்தது என்று சொல்லுகிற அந்த கருத்தை இதிலே நாம் பார்க்கிறோம். இப்போது பாடலை பார்ப்போம். இயல் இசையில் உசித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே, உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. மயில் தகர்கள் இடையர் அந்த திணைகால் வனச குரமகளை வந்து அணைவோனே, கையிலை மலை அணைய செந்தில் பதிவாள் கரிமுக நிலைய கந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.